ஓகே. ஸோ இட்ஸ் லைக் அமாவாசை அண்ட் பௌர்ணமி. அமாவாசை அன்னைக்கு மூன் இருக்காது, பௌர்ணமி அன்னைக்கு ஃபுல் மூன் இருக்கும். கரெக்டா? எஸ். ஸோ ஃபுல் மூன் டே வந்து பௌர்ணமி, நியூ மூன் டே வந்து அமாவாசை. இது ஓகேவா? எல்லாத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகலையா? தென் அண்ட் தமிழில் வந்து we use 2 டேர்ம்ஸுங்க. அமாவாசை முடிஞ்சு வளர்பிறை. வளர்பிறையில் தானே கல்யாணம் எல்லாம் வைப்பாங்க. வளர்பிறையில் கல்யாணம்லாம் வச்சா பயங்கரமாக வளரும் சொல்லுவாங்க. கல்யாணம் எப்போ வச்சாலும் வளராது, அது வேற விஷயம் இல்லையா? ஸோ சம்ஹவ் ஸோ அமாவாசைக்கு அப்புறம் இட் இஸ் கால்ட் வளர்பிறை. ஸோ மூன் வந்து வளர ஆரம்பிச்சு ஃபுல் மூனாக வர்றது தான் பௌர்ணமி. பௌர்ணமிக்கு அப்புறம் மூன் ஸ்டார்ட்ஸ் வேனிங், தேய்பிறை. அது அப்படியே தேஞ்சு தேஞ்சு நோ மூன் டே தான், நியூ மூன் டே தான் அமாவாசை. நோ மூன் தான் ஆக்சுவலாக நியூ மூன். கிளியர்? இந்த கான்செப்ட் கிளியரா? இப்போ அப்படியே அந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இட்ஸ் லைக் நம்ம எழுதியிருக்கோமா, ஃபுல் மூன் எழுதியிருக்கோமா, ஃபுல் மூன் தான் பௌர்ணமி. கிளியர்? அதான் அந்த 14 14 28 டேஸ், 14 நம்ம 27 டேஸ்னு மூணில் ஒரு டேட்டா எழுதணும்ல, அந்த டேட்டா இங்கே பார்த்துக்கோங்க. ஸோ நியூ மூன் அப்படிங்கிறது அமாவாசை. ஸோ அமாவாசை அன்னைக்கு நிலா இல்லை. அதுலேருந்து வளர்பிறையில தான் வேக்சிங் கிரசன்ட், அந்த வளர்பிறை தான் வேக்சிங் கிரசன்ட். ஸோ அதுக்கப்புறம் ஹாஃப் மூணு, அப்புறம் அந்த பிறை தெரியும், அப்புறம் ஹாஃப் மூணு, அப்புறம் ஃபுல் மூணாக வர்றது தான் பௌர்ணமி. பௌர்ணமிக்கு அப்புறம் தேய்பிறை. ஸோ மூன் தேஞ்சிரும், அதுதான் வேனிங் கிப்பஸ் அண்ட் வேனிங் ஸ்டேஜ். கிளியர்? ஃபேசஸ் ஆஃப் மூன் கிளியரா? எனி டவுட்? நோ டவுட்? ஓகே மேம் திரும்ப ரிப்பீட் பண்ணுங்க மேம். ஒரு நிமிஷம் அந்த டயக்ராம் வச்சுக்கிறேன். ஸோ இந்த டயக்ராம்ல வச்சு நீங்க பார்த்தீங்கன்னா யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். எஸ், இதுதான் உங்க நியூ மூன். இந்த நியூ மூன் தான் நம்ம தமிழ்ல அமாவாசைன்னு சொல்றோம். மூனே இருக்காது, ஆனா புது மூன் வளர ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் இதுதான். இங்கிருந்து பிறை தெரியும், அப்புறம் பாதி மூன், அப்புறம் முழு மூணா வர்றது தான் பௌர்ணமி. ஓகே, ஸோ இதுதான் பௌர்ணமி ஆர் ஃபுல் மூன். பௌர்ணமிக்கு அப்புறம் தமிழ்ல தேய்பிறை. இது வளர்பிறை, இது தேய்பிறை. வேக்சிங் வந்து வளர்பிறை, வேனிங் வந்து தேய்பிறை. ஸோ அதுக்கப்புறம் அது தேஞ்சு 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 அமாவாசை ஆயிருது. கிளியர்? வளர்பிறைய வேக்சிங் கிரெசென்ட்னு சொல்றோம், வேக்சிங் ஸ்டேஜ்னு சொல்றோம். இது தேய்பிறைய வேனிங் ஸ்டேஜ்னு சொல்றோம். இந்த கிரெசென்ட் அப்படிங்கிறது பிறை. ஓகே, கிப்பஸ் அப்படிங்கிறது முக்கா மூணு. அந்த 3 குவார்ட்டர் இருக்கிறது தான் கிப்பஸ், அந்த முக்கா மூணு தான் கிப்பஸ். இங்க வந்து பிறை மட்டும் தெரியும், கிரெசென்ட். இது பாதி மூணு, அதுக்கப்புறம் இது முக்கா மூணு, 3/4 டெவலப் ஆயிடுச்சு. இதுதான் கிப்பஸ். இது ஃபுல் மூன், பௌர்ணமி. பௌர்ணமிக்கு அப்புறம் தேய்பிறை. ஸோ தேய ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் முக்கா மூணு ஆகுது, அப்புறம் அரை மூணு ஆகுது, அப்புறம் பிறை ஆயிருது, அப்புறம் நியூ மூன், சுத்தமா அமாவாசை ஆயிருது. அப்புறம் மூணு மறுபடியும் வளருது. கிளியருங்களா? டன்? வித்யா புரிஞ்சிருச்சுங்களா? ஓகே. ஸோ இது வந்து ஒன் கான்செப்ட் ஆஃப் மூன். இதே மூன் கான்செப்டையும் நம்ம இப்போ எர்த் கான்செப்டையும் வச்சு வில் டூ 2 things. மேம் அதுல காமிச்ச நம்பர்ஸ் வந்து டேஸ் அந்த டேஸ்ல அந்த நம்பர்ஸை விட்டுருங்க, டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட், விட்டுருங்க. கான்செப்ட் மட்டும் வச்சுக்கோங்க. தட்ஸ் ரெஃபரன்ஸ் இமேஜ் தான், அது விட்டுருங்க. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் வித் நம்பர். ஓகே, டன். ஸோ கம்மிங் பேக் டு another கான்செப்ட், சன்னு, எர்த்து, மூணு. ஓகே, இப்போ நான் இதுக்கு வந்து ரொட்டேஷன் வரைகிறேன். மூணு எதை சுத்துங்க? எர்த்தை சுத்தும். எர்த் எதை சுத்தும்? சன். ஓகேவா? ஒரே நிமிஷம். கம் டு த போர்ட் அண்ட் லிசன் டு திஸ் கான்செப்ட். இது பாருங்க. இந்த மூணு இங்க இருக்கு, எர்த் இங்க இருக்கு. இப்போ மூணு இப்படி சுத்தி 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 இங்க வந்துருமா? ஒரு டைம் இப்படி சுத்தி சுத்தி சூரியனுக்கும் எர்த்துக்கும் நடுவுல மூணு வந்துருமா ஒரு ஸ்டேஜ்ல? வருமா? எஸ். ஓகே மேம். ஓகே, அதே மாதிரி இன்னொரு டைம்ல சன்னு, எர்த்து, மூணு ஒரு ஸ்டேஜ்ல இப்படி சுத்தி வரும்போது மூணு இங்க வருமா?
சன்னு எர்த்து இப்படி இப்படி சுத்தி இப்படி வரும்போது இங்க வருமா 3? கிளியரா? இது ரெண்டுமே பாசிபிளுங்களா? 3 இப்படி இங்கேயும் வரும் இங்கேயும் வருமா? வருமா வராதுங்களா? புரிஞ்சிருச்சா அது? எஸ் மேம். ஓகே. இந்த இப்படி சுத்தி வரும்போது ஃபர்ஸ்ட் கான்செப்ட், சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவுல 3 வந்துருதா? ஃபர்ஸ்ட் தடவை இப்படி சுத்தி வரும்போது எர்த்துக்கும் சன்னுக்கும் நடுவுல 3 வந்துருது. ஓகே. அப்ப சூரியனோட ஒளி பூமியில விழுகிறதுக்கு 3 தடையா இருக்கா? எஸ் ஆர் நோ? வேலையே எஸ் சன் மேம். வந்து லைட் எர்த்து கொடுக்கறக்கு, நடுவுல 3 வந்துருச்சுன்னா அது தடையாயிரும்ல. அப்ப இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சோலார் எக்லிப்ஸ், சூரிய கிரகணம். ஸோ மூன் அதோட ரொட்டேஷன்ல வரும்போது when moon gets hold in between sun and earth, சன்னோட லைட் எர்த் மேல விழுகிறதுக்கு மூன் becomes an eclipse. அதைத்தான் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றோம். ஓகே. ஸோ சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவுல பூமியை வந்து சந்திரன் சுத்தி வரும்போது அதோட அமைப்பு வந்து சூரியனுக்கும் பூமிக்கு நடுவுல அமையும் போது சூரியனோட ஒளி முழுமையா பூமி மேல விழுகாம இந்த சந்திரன் தடையா அமைஞ்சா அது சூரிய கிரகணம். இதே அடுத்த கான்செப்ட்ல சன்னோட வெளிச்சத்தை தான் மூணும் வாங்குது. மூணுக்கு வந்து சொந்தமா லைட் கிடையாது. ஓகே. ஸோ சன்னோட லைட்டை தான் மூணும் வாங்குது. அதை வாங்கி தான் மூன் வந்து எர்த்துக்கு கொடுக்குது. 11/4 செகண்ட் அதோட டைம். எப்படி சூரியனோட வெளி எர்த்துக்கு ரீச் ஆகிறதுக்கு 8.3 மினிட்ஸோ அது மாதிரி சூரியனோட ஒளி மூணுக்கு ரீச் ஆகிறதுக்கு 11/4 செகண்ட்ஸ். அதனாலதான் நைட் நமக்கு வெளிச்சம் கிடைக்குது, நிலா வெளிச்சம். ஓகே. ஸோ அந்த சூரியனோட ஒளியை பேஸ் பண்ணி தான் மொத்த சோலார் சிஸ்டமே இருக்காது. சேட்டலைட்டா இருந்தாலும் சரி, பிளானட்டா இருந்தாலும் சரி, அந்த ஸ்டார் தான் அதோட ஹெட். ஸோ அந்த டைம்ல சூரியனோட ஒளி நிலா மேல உழுகிறதுக்கு, சந்திரன் மேல உழுகிறதுக்கு இங்க பூமி தடையாயிருதா? ஆமாவா இல்லையா? நடுவுல பூமி வந்துருச்சுல்ல. ஸோ இதுதான் நம்ம லூனார் எக்லிப்ஸ், சந்திர கிரகணம்னு சொல்றோம். லூனார் எக்லிப்ஸ், சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்றோம். ஓகே. இந்த கான்செப்ட் புரிஞ்சிருச்சுங்களா? எஸ். புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஜஸ்ட் யூ கேன் draw this now. ஒரே நிமிஷம். ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங் a screen. இது சோலார் எக்லிப்ஸ். நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் இந்த டயக்ராம் புரிஞ்சு பார்த்தீங்கன்னா கிளியரா புரியும். இது சோலார் எக்லிப்ஸ். வரைஞ்சிட்டீங்களா? கேன் ஐ சேஞ்ச்? எஸ் ஆர் நோ? எஸ். ஓகே. நெக்ஸ்ட் லூனார் எக்லிப்ஸ் வரைஞ்சுக்கலாம். இது லூனார் எக்லிப்ஸ். மேம் மியூட் பண்ண சொல்லுங்க மேம். மேம் ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துமா மூணு? நம்ம ரொட்டேஷன் பார்த்துக்கலாம் இருங்க. இதை எழுதுங்க, அப்புறம் வில் டு ரொட்டேஷன். finish drawing this? எஸ்ங்களா? ஓகே. ஓகே. அப்போ draw this diagram. ஃபர்ஸ்ட் I'll show you in English, அதுக்கப்புறம் தமிழ்ல காமிக்கிறேன். இதுதான் சீசன்ஸ், எர்த்தோட ரெவல்யூஷன். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் ரொட்டேஷன், ரெவல்யூஷன் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த சூரியனை சுத்தி பூமி வர்றதுனால நமக்கு அமையறது தான் பருவ காலங்கள், சீசன். பூமியின் சுழற்சியும் பருவ காலங்களும். ஓகே. 2 minutes தமிழ்ல, 2 minutes இங்கிலீஷ்ல காமிக்கிறேன். ப்ளீஸ் ட்ரா.
ஃபினிஷ் தமிழ் காமிக்கலாமா? நோ மேம். தமிழ்ல எழுதுறவங்களும் டயக்ராம் மட்டும் வரைஞ்சுக்கோங்க. தமிழ்ல வந்து டேர்ம்ஸ் எழுதிக்கலாம். எஸ் தமிழ் காமிக்கிறேங்க. எழுதிட்டீங்களா? எஸ், கேன் வி ஸ்டார்ட்? ஆமாங்களா? எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா? ஓகே. இப்போ அந்த டயக்ராம் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு பேசிக் கான்செப்ட் என்னன்னா, நம்ம எங்க இருக்கோம்? நம்ம இந்தியா எங்க இருக்கு? வட அரைக்கோளத்துல கிழக்கு பகுதியில, கிழக்கு அரைக்கோளம், வடகிழக்கு அரைக்கோளத்துல நம்ம இருக்கோமா? எஸ் ஆர் நோ? எஸ் மேம். நார்த் ஈஸ்ட் ஹெமிஸ்பியர். நார்த் ஈஸ்ட் ஹெமிஸ்பியர், வட கிழக்கு அரைக்கோளம். அப்போ நம்ம வந்து we are in the நார்தர்ன் ஹெமிஸ்பியர் ஜென்ரலா. ஓகே. ஸோ நம்ம ஜென்ரலா நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கோம். நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல வெயில் அடிச்சா நமக்கு சம்மர். கரெக்டா?
ஓகே, இதுவே தெற்கு அரைக்கோளம் சதர்ன் ஹெமிஸ்பியர்ல வெயில் அடிச்சா நமக்கு வின்டர். பேசிக்கா ஓகேவா? இப்போ நம்ம டிசம்பர் மந்த்ல இருக்கோம். நமக்கு இப்போ வின்டரா சம்மரா? வின்டர். வின்டர். கண்டிப்பா இப்ப வந்து நமக்கு வெயில் வந்து சூரியன் வந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியரை நோக்கி இல்ல, தெற்கு அரைக்கோளத்தை நோக்கி இருக்கு. இந்த கான்செப்ட் ஓகேங்களா? எல்லாத்துக்கும் ஓகேவா? இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு டயக்ராம் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் புரிஞ்சிடும். அவ்வளவுதான். ஸோ எங்க இருக்கோம் நம்ம? இங்க இருக்கோம் டிசம்பர்ல, நார்தர்ன் ஹெமிஸ்பியர். இப்போ சன்ரைஸ் டைரக்டா சவுத் போல்ல இருக்கா? இதுதான் ஈக்குவேட்டர். எப்பவுமே குளோப் வந்து இப்படி கொஞ்சம் லைட்டா டில்ட் ஆகி தான் இருக்கும். 23.5 டிகிரி நார்த்ல டில்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ இது இந்த பெரிய கோடு தான் 0 டிகிரி ஈக்குவேட்டர். அப்ப சன்ரைஸ் டைரக்டா சவுத் போல்ல இருக்கறனால தான் நமக்கு வின்டர். புரிஞ்சிருச்சுங்களா? ஓகே, இப்ப நான் சொன்ன அதே கான்செப்ட் இங்க இருக்கா? டன். ஜூனு மார்ச் எல்லாம் நமக்கு சம்மரா? ஏப்ரல் மே ஜூன்லாம் நமக்கு பயங்கர அக்னி நட்சத்திரம் டைம் தானே மே. எஸ், அந்த டைம்ல நார்த் போல்ல சன் இருக்கணும். கரெக்டா 23.5 டிகிரி நார்த் இந்த இடத்துல அடிக்குதா? ஜூன் 21 சம்மர் சால்ஸ்டிஸ் நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல. சம்மர் வின்டர் கான்செப்ட் இப்ப டைரக்டா புரிஞ்சிருச்சா? ஓகே, எஸ், டன். இந்த நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருந்து அப்படியே சதர்ன் ஹெமிஸ்பியர்ல இருந்து நார்தர்ன் ஹெமிஸ்பியர் வர்றக்குள்ள போறது தான் ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ். ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ் தான் உங்க வசந்த காலம். அப்படியே வின்டர்ல இருந்து சம்மர் வரும்போது பூவெல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருமா? வசந்த காலம். அப்படியே சம்மர் முடிஞ்சு வின்டர் போகும்போது உங்களோட இலையுதிர் காலம். தட் இஸ் யோர் ஆட்டம் ஈக்வினாக்ஸ். கிளியர்? அப்ப இந்த ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ் வசந்த காலம் அப்போ நார்தர்ன் போல்ல வெளிச்சம் லைட்டா வர ஆரம்பிக்கும். ஏன்னா டில்ட் ஆகி போகும்போது ஈக்குவேட்டர் கிட்ட லைட்டா அடிக்கும் போது நமக்கு அப்படியே கன்னியாகுமரி அந்த சைட்ல இருந்து சன் வர ஆரம்பிக்கும். ஸோ வி கெட் ஸ்ப்ரிங் ஈக்வினாக்ஸ். அப்படியே திருப்பி வரும்போது டைரக்டா நார்த் போல் அடிக்கும் போது இட் இஸ் ஆட்டம் ஈக்வினாக்ஸ். ஓகேங்களா? ஏன் இப்படி டில்ட் ஆகிருக்கு? ஏன்னா எர்த்தே வந்து டில்ட் ஆகி தான் ரொட்டேட் ஆயிட்டு இருக்கு. இது ஏன் இந்த சைடு லைட் ப்ளூவா இருக்கு, இந்த சைடு டார்க் ப்ளூவா இருக்குன்னா அது ஷேட், அவ்வளவுதான். டயக்ராமோட ஷேட், அனதர் சைட் ஆஃப் த க்ளோப். கிளியர்? சீசன்ஸ் புரிஞ்சிருச்சா எப்படி வருதுன்னு? தமிழ்ல நம்ம சூரியனோட நேரடி கதிர்கள் எங்க விழுகுது? தென் துருவம் சவுத் போல்ல விழுகுது. தென் அரைக்கோளத்துல விழுகிறதுனால நம்ம வட அரைக்கோளத்துல இருக்கிறதுனால வட துருவம் வட அரைக்கோளம் பகுதியில போலர் என்ன குளிர்காலம் வின்டர் சீசன். அது அப்படியே தெற்கு அரைக்கோளம் தென் துருவம் பகுதியில சூரிய கதிர்கள் விழுகும்போது நமக்கு கோடைக்காலம் சம்மர். இந்த டிசம்பர்ல இருந்து அப்படியே அடுத்த ஜூன் வரைக்கும் வசந்த காலம். அப்படியே பூக்கெல்லாம் பூக்க ஆரம்பிச்சிரும். ஸோ தட் இஸ் பிகாஸ் சன்ரேஸ் அப்படியே லைட்டா தென் துருவம் மூலியமா ஈக்குவேட்டர் அப்படியே அப்படி நோக்கி வரும், டில்ட் ஆகி வர்றதுனால. மறுபடியும் சம்மர்ல இருந்து டிசம்பர் போகும்போது சன்ரைஸ் வந்து நமக்கு டைரக்டா விழுகாது, அப்படியே வின்டர் வந்துடும். ஸோ அந்த இதுல வந்து ஆட்டம் ஈக்வினாக்ஸா இலையுதிர் காலம். கிளியரா? சீசன்ஸ் புரிஞ்சிருச்சா? எனி டவுட்? மேடம் வசந்த காலம்ன்றது எந்த மந்த்லாம் குறிக்குது மேடம்? வசந்த காலம், இலையுதிர் காலம். ஜென்ரலா டிசம்பருக்கு அப்புறம் மார்ச் சம்மர் வரைக்கும் அந்த வசந்த காலம் சொல்லுவோம். அதோட கரெக்டான டேட் தான் இந்த மார்ச் 21. இது ஜூன் 21. இது வந்து செப்டம்பர் 23. இது டிசம்பர் 22. பட் அது வந்து ஃபேஸ் தானே, அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். ஃபேஸ் தான் கரெக்டா இந்த டிசம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும், மார்ச் டு ஜூன் வரைக்கும் சம்மர், ஜூன்ல இருந்து உங்க செப்டம்பர் வரைக்கும் ஆட்டம், லைக் இலையுதிர் காலம், செப்டம்பர் டு டிசம்பர் வரைக்கும் வின்டர். அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். ஓகே, அதோட பீக் தான் இந்த டேட் மார்ச் 21. இது ஜூன் 21. இது செப்டம்பர் 23. இது டிசம்பர் 22. ஓகே, கிளியர்? புரிஞ்சிருச்சுங்களா? எனி டவுட்? ஓகே, நெக்ஸ்ட் ரைட் டவுன் ரொட்டேஷன் ஆஃப் எர்த், சன், மூன். ரொட்டேஷன் ஆஃப் எர்த், சன், மூன். ரொட்டேஷன் இல்ல, ரெவல்யூஷன். Revolution of Earth, Sun, Moon. ஓகே, ஸோ இந்த ரொட்டேஷன் முன்னாடி ஒரு கான்செப்ட் சொல்றேன். இது ஈஸ்ட். ப்ளீஸ் மியூட் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் கவனிச்சுக்கோங்க.
ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத். கரெக்டா? ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத். உங்க கிளாக், உங்க கடிகாரத்தை அசியூம் பண்ணி பாருங்க. இங்க 1, இங்க 3, இங்க 6, 9. ஸோ இப்படி போச்சுன்னா நம்ம இதை கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்றோம். அப்ப கிளாக் வைஸ் அப்படின்னா ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட் வரணும். கரெக்டா? டன். இதுவே வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் நோக்கி போச்சுன்னா என்னது அது? ஆன்டி கிளாக் வைஸ். ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே. இப்போ வெஸ்ட் டு ஈஸ்ட் போனா ஆன்டி கிளாக் வைஸ். இந்த எர்த் சன் 3 எல்லாமே வெஸ்ட் டு ஈஸ்ட் ஆன்டி கிளாக் வைஸ். மேம் ஏரோ மார்க் வந்து ஒரே மாதிரி தான் போட்டிருக்கீங்க. எங்க இருந்து எங்க போட்டிருக்காங்க? வெஸ்ட் டு ஈஸ்ட் வந்து ஆப்போசிட்ல வரணும் மேம். இந்த பக்கம் போடணும் மேம். வெஸ்ட் டு ஈஸ்ட் வந்து லெஃப்ட் சைட்ல. இங்க போடுறதுக்கு இப்படி போட்டேனா? ஓகே. வெஸ்ட் டு ஈஸ்ட், இது ஈஸ்ட் டு வெஸ்ட். ஓகே, கிளியர் ஆயிடுச்சுங்களா? டன். ஸோ இந்த எர்த் சன் 3 எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸ் வெஸ்ட் டு ஈஸ்ட் தான் சுத்தும். அப்ப ஈஸ்ட் டு வெஸ்ட் கிளாக் வைஸ் ஏதாவது சுத்துமா அப்படின்னா 2 பிளானட்ஸ் மட்டும் சுத்துங்க கிளாக் வைஸ். அதுதான் உங்களோட ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்க யுரேனஸும் வீனஸும். நீங்க பிளானட்ஸ் எல்லாம் எழுதியிருப்பீங்கல்ல, அதுல வீனஸும், வீனஸ் அப்படின்னா வெள்ளி தானே, வெள்ளியும் யுரேனஸ் மட்டும் ஈஸ்ட் டு வெஸ்ட் கிளாக் வைஸ் சுத்தும். பாக்கி எல்லாம் வெஸ்ட் டு ஈஸ்ட் சுத்தும். கிளியர்? மேம் இப்போ நீங்க அந்த 8 கோள்களை சொல்றீங்கல்ல மேம், ம். வெள்ளியம் யுரேனஸ் மட்டும் கிளாக் வைஸ், மற்றது எல்லாம் ஆன்டி கிளாக். வீனஸ் யுரேனஸை தவிர பாக்கி எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸ். ஆ. நமக்கு தேவை எர்த் சன் 3, அது மட்டும் எழுதியிருக்கேன். பட் பாக்கி இந்த 2 கழிச்சுட்டா 6 பிளானட். மெர்க்குரி, வீனஸ் இங்க போயிடும். ஸோ எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், நெப்டியூன், பாக்கி எல்லாமே ஆன்டி கிளாக் வைஸ். ஓகேங்களா? டன். இன்னொரு 3 கான்செப்ட் இருக்கு, அது மட்டும் பார்த்தா பேசிக் ஜியோகிராஃபி முடிஞ்சிருச்சு. ஆஸ்டராய்ட்ஸ். ஆஸ்ட்ராய்டு அப்படின்னா தமிழ்ல சிறுகோள்கள். சிறுகோள்கள். ஸோ ஆஸ்ட்ராய்டு 2ஆ பிரிச்சுக்கலாம், சிறுகோள்களை 2ஆ பிரிச்சுக்கலாம். சின்னதா இருக்கிறத மைனர் பிளானட் சிறுகோள்கள் அப்படின்னு சொல்றோம். அதுல பெருசா இருக்கிறத லார்ஜர் பிளானட்ஸ் பெரிய கோள்கள்ல பிளானட்டாய்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். பிளானட்டாய்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். தமிழ்ல பெரிய கோள் தான், இங்கிலீஷ்ல மட்டும் பிளானட்டாய்டு. ஸோ ஆஸ்ட்ராய்ட்ஸ்னாலே சிறு கோள்கள், ஆனா அதுல பெரிய கோள்களும் இருக்கும். இது எங்க இருக்கும் அப்படின்னா மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவுல இருக்கும். சன்னு, மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், அதுக்கப்புறம் ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் இந்த நடுவுல இருக்கும். மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கு நடுவில் நிறைய இருக்கிறதுனால இந்த இடத்த வந்து ஆஸ்ட்ராய்டு பெல்ட், ஆஸ்ட்ராய்டு மண்டலம் அப்படின்னு சொல்றோம். செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் நடுவுல சிறுகோள்கள் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அந்த செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் நடுவுல இருக்க அந்த மண்டலத்தை சிறுகோள்கள் மண்டலம் அப்படின்னு சொல்றோம். ஆஸ்ட்ராய்டு பெல்ட் இங்கிலீஷ்ல. டன். எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் காமெட்ஸ். காமெட். காமெட் அப்படின்னா வால் நட்சத்திரம் தமிழ்ல.
ஸ்மால் ஐசி பார்ட்டிகல், இது எல்லாமே ஐஸ் பார்ட்டிகல், விண்வெளி பனித்தூள்கள். மேட் அப் ஆஃப் ஸ்மால் ஐசி பார்ட்டிகல்ஸ். இதுவும் சூரியனை தான் சுத்தும், ரிவால்வ் அரவுண்ட் த சன். சூரியனை சுற்றி தான் வரும். அண்ட் இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் காமெட், இம்பார்ட்டன்ட் வால் நட்சத்திரம் தான் ஹேலேஸ் வால் நட்சத்திரம், ஹேலேஸ் காமெட், ஹேலே காமெட், ஹேலே காமெட். இது வந்து எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா நமக்கு தெரியும்னா 76 இயர்ஸ் ஒன்ஸ். கடைசியா தெரிஞ்சது 1986ல, அடுத்தது தெரிய போறது 2061ல. 2061ல ஜூலை 28 அன்னைக்கு தெரியும்னு சொல்றாங்க. மேம் இது வரைக்கும் ரிப்பீட் பண்ணுங்க. காமெட்ஸ் ஆர் வால் நட்சத்திரம் அப்படிங்கிறது விண்வெளி பனித்தூள்கள், ஸ்மால் ஐஸ் பார்ட்டிகல்ஸ். இதுவும் சூரியனை சுற்றி தான் வரும். இது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு காமெட் வந்து ஹேலேஸ் காமெட், ஹேலேயோட காமெட், ஹேலே வால் நட்சத்திரம். 76 வருஷத்துக்கு ஒருக்கா தான் அது தென்படும். கடைசியா தெரிஞ்சது 1986ல, அடுத்தது தெரியுது 2061ல ஜூலை 28ஆம் தேதி. ஓகே, நெக்ஸ்ட் மீட்டியராய்ட்ஸ், மீட்டியார்ஸ். மீட்டியார்ஸ் அப்படின்னா தமிழ்ல விண்கற்கள், விண்கற்கள். மீட்டியார்ஸ் அப்படின்னா தமிழ்ல விண்கற்கள். அதோட இன்னொரு பேரு ஷூட்டிங் ஸ்டார்ஸ். அப்படியே சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா வானத்திலே அப்படியே வெடிச்சிரும், சம்டைம்ஸ் வளிமண்டலத்துல அப்படியே வெடிக்கும். நிறைய தடவை எங்க வரைக்கும் வரும்னா பூமி வரைக்கும் வந்துடும். ஸோ இந்த விண்கற்கள் வந்து பூமியை வந்து கீழே அடைஞ்சிச்சு அப்படின்னா பூமியில பெரிய பள்ளம் உருவாக்கும். அது ஒரு ஏரி மாதிரி இருக்கும், ஏரியை உருவாக்கிரும். இந்த மீட்டியார்ஸ் பூமியை வந்து அடைஞ்சு உருவாக்குன லேக்ஸ்ல லோனார் லேக் மகாராஷ்டிரா ரொம்ப இம்பார்ட்டன்ட். லோனார் லேக் மகாராஷ்டிரா, அதுவே வந்து ஒரு விண்கற்கள் வந்து பூமி அடைஞ்சதுனால உருவான பள்ளத்துல உருவானது தான் லோனார் லேக் இன் மகாராஷ்டிரா, தலால் லேக் இன் மத்திய பிரதேஷ், ராம்கர் லேக் இன் ராஜஸ்தான், எம்பி, அண்ட் ராம்கர் லேக் இன் ராஜஸ்தான். இது வந்து விண்கற்கள், ஷூட்டிங் ஸ்டார். சம்டைம்ஸ் எல்லா தடவையும் பூமியை வந்து அடையாது, நிறைய நேரம் அது வந்து வளிமண்டலத்திலே அப்படியே இதாயிரும். ஆர் யூனிவர்ஸ்ல மேலேயே அது வந்து ஷூட் ஆயிரும். ஸோ அப்படியே வெடிச்சு அப்படியே ஷூட்டிங் ஸ்டார்ஸ் மாதிரி போயிடும். அப்படி பூமியை வந்து அடைஞ்சா பெரிய பள்ளத்தாக்கு ஒன்று கிரியேட் ஆகும், அதுல ஏரி ஃபார்ம் ஆயிரும். அப்படி அந்த விண்கற்கள் பூமியை தாக்குனதுனால, மீட்டியார்ஸ் எர்த் ஸ்ட்ரைக் ஆனதுனால ஃபார்ம் ஆன 3 லேக்ஸ் தான் அது. மேம் அது பப்ளிக் இருக்கிற சிட்டிஸ்ல விழுமா மேம்? அங்க விழுந்ததுனால தான் அங்க லேக் கிரியேட் ஆயிருக்கு. இல்லாத அதனால நிறைய உயிர் அதெல்லாம் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஓகே, நெக்ஸ்ட் சூரியன், பிளானட்ஸ். ஓகே, ஸோ எல்லா பிளானட்ஸும் இப்படி சூரியனை சுத்தி வரும். அதோட ஆர்பிட்டே வந்து ஒரு ஸ்பியர் தான், ஒரு கோள வடிவத்துல சுத்தி வரும். இங்க வந்து சூரியனுக்கும் இந்த இடத்துல பிளானட் இருக்கிறதுக்கு தூரம் ஜாஸ்தியா தெரியுது, இங்க கம்மியா தெரியுதா? ஸ்பியர் அப்படிங்கறதுனால சர்க்கிள் மாதிரி இல்லாம எல்லா ரேடியஸும் ஈக்குவலா இருக்காதுல்ல. சர்க்கிள்னா ரேடியஸ் ஈக்குவலா இருக்கும். இப்போ இந்த இடத்துல சூரியனோட கொஞ்சம் பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கு, இது கொஞ்சம் தூரத்துல இருக்க மாதிரி இருக்கா? இருக்கா இல்லையா? அந்த சுற்றி வரும்போது இதுவே அது சர்க்கிள்ல சுத்தி வந்துச்சுன்னா எல்லா பக்கம் ஒரே மாதிரி இருக்கும் ரேடியஸ், பிரச்சனை இல்லை. கரெக்ட்டுங்களா? ஸோ இந்த பக்கத்துல தெரியும் போது வி கால் தட் பொசிஷன் பெரிஹீலியன். தமிழ்லயும் பெரிஹீலியன் தான். தூரமா இருக்கும்போது அந்த பொசிஷனை அப்பிஹீலியன் அப்படின்னு சொல்லுவோம். இது 152 மில்லியன் கிலோமீட்டர், இது 147 மில்லியன் கிலோமீட்டர். ஓகே, சூரியனுக்கும் அந்த கோளுக்கும் தூரம் ஜாஸ்தியா இருக்கும் போது அந்த மேக்சிமம் தூரத்தை அடையும் போது அப்பிஹீலியன் பொசிஷன்ல இருக்கு. அப்ப சூரியனுக்கும் அந்த இடத்துக்கும் 152 மில்லியன் கிலோமீட்டர். பெரிஹீலியன்னா கொஞ்சம் பக்கமா இருக்கும், 147 மில்லியன் கிலோமீட்டர்.
எஸ், டன். ஸோ லாஸ்ட் கான்செப்ட் ஃபார் டுடே. நீங்க பிளானட்ஸ் எழுதிட்டீங்களா? 8 பிளானட்ஸும் எழுதியிருக்கீங்களா எல்லாரும்? நீங்க எழுதியிருக்கணும் 8 பிளானட்ஸும். கண்டிப்பா 8 பிளானட்ஸோட ஃபேக்ட்ல இருந்து 1 கொஸ்டின் எக்ஸ்பெக்டடுங்க. ஒரு கொஸ்டின் வரும், நீங்க எழுதியிருக்கணும். எழுதலைன்னா சனி ஞாயிறு லீவ்ல எழுதிக்கோங்க, கிளாஸ் இல்லை நாளைக்கும் இன்னைக்கும். ஸோ இந்த பிளானட்ஸ்ல முதல்ல 9 பிளானட்ஸ் இருந்துச்சு, ப்ளூட்டோவும் இருந்துச்சு. இப்ப 8 பிளானட்ஸ் ஆயிடுச்சு. இந்த ப்ளூட்டோவை ரிமூவ் பண்ணது 2006ல. ரிமூவ் பண்ணது இன்டர்நேஷனல் அஸ்ட்ரோனாமிக்கல் யூனியன், தேசிய அளவில் இருக்கிற இன்டர்நேஷனல் அஸ்ட்ரோனாமிக்கல் யூனியன். இது எங்க இருக்கு இந்த யூனியன் அப்படின்னா பாரிஸ்ல இருக்கு. இவங்க தான் இதை ரிமூவ் பண்ணாங்க. இப்ப ஏன் ரிமூவ் பண்ணாங்க? ஏன் ஒரு விஷயத்த கோளுங்கிறாங்க அப்புறம் இது கோல் இல்லைன்னு ரிமூவ் பண்றாங்க அப்படின்னா, ஒரு கோல் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு கோலா ஒரு விஷயம் இருக்கிறக்கு இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் வந்து என்ன சொல்லுதுன்னா, 4 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணா உன்னை வந்து கிரகம்னு சொல்லலாம். 4 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த 4 கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலைன்னா உன்னை வந்து நம்ம பிளானட் இல்லைன்னு ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகேவா? இந்த 4 கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ மொத்த பிளானட்ஸ் வந்து கிரகங்கள் கோள்கள் வந்து 9 இருந்துச்சு, ப்ளூட்டோவும் இருந்துச்சு. 2006ல இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியன், இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் பாரிஸ்ல அமைஞ்சிருக்க இன்டர்நேஷனல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் ப்ளூட்டோவை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ப்ளூட்டோங்கிற பிளானட்டை ரிமூவ் பண்ணிட்டு இப்ப மொத்தம் 8 கிரகங்கள் 8 கோள் தான் இருக்கு. அதான் மர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், யுரேனஸ், சாட்டர்ன் அண்ட் நெப்டியூன். எஸ். ஸோ அந்த அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா 4 கேஸ் இருக்குங்க. அந்த 4 கேஸ் ஃபுல்ஃபில் பண்ணாதான் ஒன்னு வந்து நம்ம கோளுன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த 4 கேஸ் என்ன அப்படின்னா 4 கிரைட்டீரியா ஃபார் பிளானட். நம்பர் 1, should orbit around the sun. எல்லா கோளும் சூரியனை சுத்தி தான் வரணும். ஓகே, சூரியனை சுத்தி வரலைன்னா அது கோள் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அது. செகண்ட் கண்டிஷன், வேற எந்த கோளோட துணை கோளா இருக்கக்கூடாது. should not be satellite of any planet. எந்த இன்னொரு கோளோட துணை கோளா இருக்கக்கூடாது. satellite of a planet. இப்போ மூன் வந்து துணைக்கோள், அது கோள் ஆக முடியாது இல்லையா? ஸோ should not be a satellite of any planet. அப்புறம் it should be in a spherical shape. எல்லா பிளானட்டும் ஸ்பெரிக்கல் ஷேப்ல தான் இருக்கணும். அது ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருக்கிறதுக்கு சொந்தமா அதோட மாசும் கிராவிட்டியும், அதோட ஈர்ப்பு இசையும் அதோட மாசும் தான் காரணமா இருக்கணும். 4வது, அதோட ஆர்பிட்டை, அது சூரியனை சுத்தி வர ஆர்பிட்டை கிளியரா வச்சுக்கணும். ஆர்பிட் கிளியரா இருக்கணும். நோ செலஸ்டியல் பாடி, வேற எந்த வான்பொருட்களும் செலஸ்டியல் பாடி should cross its orbit. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா சன் ஒரு பிளானட் சூரியனை தான் சுத்தி வரணும். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன், அது இன்னொரு கோளோட துணை கோளா இருக்கக்கூடாது. ஸோ இட் ஷுட் நாட் பி அ சேட்டலைட். 3வது, இது ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்ல தான் இருக்கணும். அந்த ஸ்பெரிக்கல் ஷேப் அந்த கோள வடிவத்துல இருக்கிறதுக்கு அதோட ஈர்ப்பு விசையும் அதோட மாசும் தான் காரணமா இருக்கணும். அண்ட் 2வது, இதோட ஆர்பிட்ல வேற எந்த வான்பொருட்களும் கிராஸ் ஆகக்கூடாது. கிராஸ் ஆச்சு அப்படின்னா அது பிளானட் இல்லைன்னு ரிமூவ் பண்ணிடுவோம். புரிஞ்சிருச்சுங்களா? 4 கிரைட்டீரியா புரிஞ்சிருச்சா? ரமேஷ், புரிஞ்சிருச்சுங்களா? ஓகே, இந்த ப்ளூட்டோ வந்து இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல. அதோட ஆர்பிட்ல மற்ற செலஸ்டியல் பாடிஸ் ரொட்டேட் ஆச்சு. ஓகே, அதனால ப்ளூட்டோவை 2006ல அது பிளானட் இல்லை அப்படின்னு ரிமூவ் பண்ணிட்டாங்க. கிளியர்? இந்த 4 கண்டிஷன் தான். should orbit around the sun, should not be satellite of a planet, அது ஸ்பெரிக்கல் ஷேப்ல தான் இருக்கணும். அந்த கோள வடிவத்துக்கு அதோட மாசும் கிராவிட்டியும் தான் காரணமா இருக்கணும். அது சுற்றுப்பாதையை அது வந்து எந்த வான்பொருட்களும் அதை தடை செய்யாத அளவுக்கு நீட்டா வச்சுக்கணும். அப்படி வான்பொருட்கள் அந்த பாதையை கடந்துச்சு அப்படின்னா அது பிளானட் இல்லை, அது குள்ளக்கோளா மாறிடும், டுவார்ஃப் பிளானட்டா மாறிடும். இப்ப வந்து ப்ளூட்டோ ஒரு குள்ளக்கோள், டுவார்ஃப் பிளானட்டை தவிர பிளாட்டோ கிடையாது. பிளானட் கிடையாது, கோள் கிடையாது. கிளியர்? ஓகே, ஸோ இன்னைக்கு we will finish with this. இதை எழுதிட்டீங்களா? we will finish with this. நான் மண்டே வந்து லொகேஷன் அண்ட் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கலாம். உங்க ஃபர்ஸ்ட் டாபிக் இன் சிலபஸ்
இது இந்த ரெண்டு நாள் என்ன நம்ம பேசிக் ஜியாகிரபி பார்த்தோமோ அதை வந்து தரவா படிச்சுக்கோங்க. மண்டே நான் ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்லித்தரேன். இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் டைமும் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமும். ஓகே, இதெல்லாம் தரவா படிச்சுட்டு வாங்க. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் டைம் எப்படி, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் எப்படிங்கிறத மட்டும் பேசிக்ல பார்த்துட்டு வில் கோ டு லொகேஷன் அண்ட் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ். ஓகே, ஸோ அந்த லொகேஷன் அண்ட் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு மேப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஹார்ட் காப்பி பிசிக்கல் மேப் ஏதாவது ஒன்று வச்சுட்டு வில் ஸ்டார்ட் ஃப்ரம் மண்டே. ஓகே, கிளியர். இந்த பேசிக் ஜியாகிரபிக்கு டெஸ்ட் இல்லை, ஸோ நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு இந்த பேசிக் கான்செப்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. டெஸ்ட் லொகேஷன் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். கிளியர், டன். ஓகே, எனி அதர் டவுட்டுங்க? ஓகே, பேசிக் ஜியாகிரபி வந்து நம்ம இதெல்லாம் ஸ்கூல்லயே படிச்சிருக்கணும், நம்ம படிக்கல. ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ இப்ப படிச்சுட்டோம். ஸோ இந்த பேசிக்ஸ்ல ரொம்ப கிளியரா ஆயிருங்க. இப்படிதான் பூமி இயங்குது, இப்படிதான் சூரியன், இப்படிதான் நிலா, இப்படிதான் மூன், இப்படிதான் சன் அப்படின்னு. ஸோ இது வந்து எக்ஸாமுக்கு தேவையோ இல்லையோ, வாழ்க்கைக்கு ரொம்ப தேவை. ஸோ பேசிக்ஸ் வந்து நல்லா ஒரு ஒரு நாள் டைம் எடுத்து ரிவைஸ் பண்ணி ப்ராக்டிக்கலா பார்த்து அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, எஸ், எனி டவுட்டுங்க? மேம் நோட்ஸ் இல்ல மேம், நோட்ஸ் படிக்கணுமா மேம்? இதுக்கு நோட்ஸ் இல்லைங்க, இது சும்மா பேசிக் ஜியாகிரபி ஸ்கூல் புக்ல இருக்கு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ்ல. அதெல்லாம் நம்ம ஒழுங்கா ஸ்கூல் படிக்காதனால இப்ப 2 கிளாஸ் ஆயிடுச்சு நமக்கு. ஓகே, டன். ஓகேங்க, ஸோ see you on மண்டே பார்க்கலாம். லொகேஷன் பிசிக்கல் ஃபீச்சர்ஸ் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் டைம் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்ங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am.